வணக்கம். வருஷம் விஜயதசமி அன்னைக்கு வருண பகவானுக்கு பூஜை பண்ணுறாங்க. இதனால் ஒரு 66 கிராமங்கள், அதாவது உலகம் ஃபுல்லாக சிஷாமமாக இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது அக்கம் பக்கத்து நல்லா இருக்கனால ஒரு 66 கிராமங்களுக்கு நல்லபடியாக மழை பெஞ்சு அது போச்சுனாக்கா விவசாயம் செழிக்கும், ஆடு மாடு எல்லாமே நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துனாக்கா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, சொசைட்டி நல்லா இருக்குங்க அது. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு ஒத்துமையான இது ஒரு 30 வருஷமாக பண்ணுறாங்க. இது எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எனக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் எனக்கு நான் 20-25 வருஷமாக இருக்கிறோம். அது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இது நல்லபடியாக பண்ணுறாங்க அவங்க. எப்படின்னா ஒத்துமையாக விவசாயிகள்லாம் வந்ததுனாக்கா இந்த மாதிரி வாய்க்கால் தூர் வர்றது அந்த மாதிரி செஞ்சுட்டு பண்ணின்னு இருக்கும்போது நல்ல மிகப்பெரிய பலன். இப்போ 25 வருஷம் முன்னாடி 200 அடியில் இருந்ததுங்க. இப்போ எங்கள் ஊர்லாம் சேமங்கலம் மானத்தூர்லாம் இருந்தது. இது பண்ண பிறகு என்ன ஆகி போச்சுன்னா 80-60 வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போன வருஷம் வந்து இப்போ 50லேருந்து 60 அடி இருக்குதுங்க நீர்மட்டம். சாதாரண ரெகுலர் நார்மல் மான்சூன் மழை பெஞ்சாலே 20 அடி 30 அடி ஏறும். ஆனால் பெய்கிற மழை நம்மளுக்கு போதும். அதை கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு தாங்க இது. வாய்க்காலில் தூர் வாரி போட்டோம்னாக்கா அதுவும் இது எல்லாத்தோட என்ன நம்ம வாய்க்கால் பெனிஃபிட்னா 2 பக்கம் 5-5 கிலோமீட்டர் சுத்தமான மணலுங்க, ஃபுல்லாக ஊற்றி வரும். இப்போ பெண்ணியாத்தில் போச்சுன்னா கடலுக்கு போயிடும். நம்ம இங்கே பண்ணுறது 2 பக்கம் 5-5 கிலோமீட்டர் போய் ஊற்றி ஏறிச்சுனாக்கா ஒரு ஊர்லேயும் ஒரு 100 விவசாயிகள் வச்சுங்க போரை என்னென்னா ஒரு 1000-10,000 பேருக்கு பலன் சேரும். இதில் 1 கோடி இப்போ செலவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கோடி 500 கோடிக்கு சமம். இதனால் வந்து எத்தனை ஏக்கர் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 ஏக்கருங்க. 66 கிராமங்கள் நேரடி குடி தண்ணி. ஃபஸ்ட்டு குடி தண்ணிங்க. அதான் முதல்ல குடி தண்ணி, அப்புறம் விவசாயம், அப்புறம் மக்கள் வாழ்வு நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அந்த குற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த மாதிரி. நல்லா மழை பெய்யுதுங்களா? ஆண்டுதோறும் நல்லா பெய்யும். ஏன்னா முக்கியமான என்ன, மக்கள் நல்லா நம்பிக்கையோடு வருவாங்க. வந்துட்டு ஒரு கூட்டாக பாப்பா பகவான் வந்து எல்லாமே செய்கிறதுக்கு தயாருங்க. நம்ம தான் கேட்க மாட்டோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. இது ஒரு இப்போ 20 வருஷமாக பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த யாகம் நடத்துறதுனால எத்தனை நாளில் மழை பெய்யுன்றது உங்களோட நம்பிக்கை? இல்லை அப்படி தேவையில்லைங்க. ஒரு வாரம் 10 நாளில் பிடிக்கும். 1 or 2 months நார்மலாக செம்மாடி அடிச்சிடும். பேர் சார்? தட்சிணா